வணக்கம் மக்களே, நம்மளோட சேனல்ல காதல் காவியம் தொடர் வெளியாகிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்து ரசிக்கணும்னா அன்போட கேட்டுக்கொள்கிறோம். ஆமா மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். அக்கா அக்கா மங்கைக்கா, வாடி நெடுவாளி வா உட்காரு. எங்கக்கா பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாளுங்களா? ஆமாண்டி, பிள்ளையனே பெருசு. அவளுகளை பள்ளிக்கூடத்துக்கு கடத்தி அனுப்புறதுக்குள்ள அப்பா போதும் போதும் ஆகுதுடி. சரிக்கா சரிக்கா வெடுக்கா. இப்படியே ரேஷனில் பொருள் போடுறாங்கன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தேன். அப்படியே உடனே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னடி போடுறாங்களா? இல்லைக்கா, வெறும் அரிசி மட்டும்தான் இருக்கான், இன்னும் மற்ற ஜாமான் எதுவும் வரலையா? ஆமாடி, நானும் இன்னும் ஒரு ஜாமானை வாங்கலை ரேஷனில். இப்போ எங்கடி கரெக்ட் டைமுக்கு போடுறானுங்க? அக்கா, அரிசிக்கு ஒரு நாளைக்கு வரணுமா, எண்ணெய்க்கு ஒரு நாளைக்கு வரணுமா, பருப்புக்கு ஒரு நாளைக்கு வரணுமா? ஏட்டி நெடுவாளி, அந்த அன்பு பையன் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கானாமே, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாடி, நீ போய் பார்த்தியா? நான் போய் இன்னும் பார்க்கலக்கா. ஆனால் ஊருக்குள்ளே சொல்லிக்கிறா நல்ல பிள்ளை தானே. ஏதோ பிடிச்சிக்கிருச்சு, கழுதையை கட்டிக்கிச்சுங்க, வாழ்ந்துட்டு போட்டுன்னு விடாமல் இந்த கிளவிகள்லாம் சேர்ந்து அந்த மங்களமாட்டை ஏற்றி விட்டு பேசுதுங்க. இப்போ தான் கிளவிகளுக்கு 2 டோஸ் விட்டு விரட்டி விட்டுட்டு இந்த பக்கமாக வரேன். ஆமாண்டி, நம்ம ஊர் மக்களுக்கு என்ன சொல்ல வேணும், வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசுண்டி. ஆமாக்கா, இதுகளுக்கு ஒரு டாபிக் கிடச்சிட்டா போதும், அடுத்த டாபிக் வர்ற வரைக்கும் அதையே தூக்கிட்டு அலைவாளுங்க. நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாரேன், நம்ம போய் அந்த பிள்ளைய ஒரு பார்த்துட்டு வருவோம். சரிக்கா, சரி போகலாக்கா. சரி நான் போயிட்டு வரேன். என் மாமி அங்கிட்டு தேடிக்கிட்டு கிடக்கும் என்னைய. இந்த ஊர்க்காரிகள்லாம் இந்த மங்களத்துக்கிட்ட வந்து யோசனை கேட்பாளுங்க. இப்போ அவளுக வந்து எனக்கு யோசனை சொல்கிற அளவுக்கு என் நிலமை ஆகிப்போச்சு. அம்மா, ஏமா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? நீ தான் என்னை புலம்ப வச்சுட்டியேடா. அம்மா, இப்போ என்னம்மா ஆச்சு? அருவி ரொம்ப நல்ல பொண்ணுமா, உன்னை நல்லா பார்த்துப்பா. அம்மா, அவள் என்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டம்மா. அம்மா, அவள் கூட வந்தால் உண்மையாக என் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான்மா அவளை கூட்டிகிட்டு வந்தேன். அவள் எனக்கு ஒரு நல்ல மனைவி மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்காம்மா. அவள் எனக்காக அவளோட குடும்பம், அவங்க பெற்றவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காம்மா. இனிமேல் அவளுக்கு அம்மாவா நீ இந்த அம்மா இருந்து பார்த்துக்கணும். ஆமாண்டா, அவள் என் தம்பி பொண்ணு, அண்ணன் பொண்ணு, அவகிட்ட கொஞ்சம் பேச. அம்மா, மெதுவா பேசுமா, அவ காதுல விழுந்துட போதுமா, ரொம்ப கஷ்டப்படுவாமா. எப்படியோ போங்க, ஒத்த பிள்ளைய பெற்றுவிட்டு ஒரு என் ஆசைப்படி ஒரு கல்யாணத்தை கூட பண்ணி பார்க்க முடியாமல் போச்சு. இனிமே என்னத்தை பேசி என்ன போகுது? ஏய் அருவி, ஏன் இப்ப நீ அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏய் லூசு, நான் தான் பார்த்தல, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இல்லைங்க, என்னால் தானே உங்களுக்கு கஷ்டம், என்னால் தானே உங்கள் அம்மா உங்ககிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. ஏய் குட்டிமா, எனக்கெல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது. நீ தாண்டி பாவம், எனக்காக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்க. நானாவது எங்கள் அம்மா சண்டை போட்டாலும் பேசாட்டினாலும் எங்கள் அம்மா கூட இருக்கேன். ஏய் சாரி குட்டிமா, உனக்கே தெரியும் உங்கள் வீட்டில் நம்ம எவ்வளவோ பேசுகிறோம், ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால தாண்டி உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏ லூஸு, உன் கூட இருக்கிறதாண்டா எனக்கு ஹாப்பி. சரி சரி, இப்படி ஒரு மூஞ்சி வச்சுட்டு இருக்காம நல்லா வச்சுக்கோ, சரியா? எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஆ சரிங்க. ஏய் குட்டிமா, என்ன நம்மளோட கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை ஆட் பண்ணி சொல்ற, எனக்கு அது பிடிக்கல. ஏங்க என்னங்க? லூஸு, அந்த ஏங்க என்னங்க அந்த நீ மேரேஜுக்கு முன்னாடி எப்படி வாடா பாடான்னு கூப்பிட்டிய, அப்படியே என்ன கூப்பிடு, சரியா? இப்போ யாருக்கிட்டேயும் நீ பேசுகிற மாதிரி இருக்குடி, இப்படி பேசாத என்கிட்ட. சரிடா என் அன்பு தங்கம். இப்போ தாண்டி நீ என்னோட அருவி குட்டிமா. இப்படியே எப்போதுமே நீ சிரிச்சுட்டே இருக்கணும், அதுதான் இந்த மாமாவோட ஆசை.